ஒவ்வொருத்தரும் டேசியன் விடி விடி சுத்துவாங்க அந்த பசங்க எல்லாம். ஐயோ டெண்டர் சட்டை அண்ணா வாடா. அண்ணாவை கூப்பிட்டா எப்படி வருவாங்க சொல்லு பாக்கலாம். பரிமாணம் எப்படி அப்படி மசாலா சொல்லி கொடுங்க. ஓ டக்லண்டா ஏமா அண்ணா பாருங்க இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கே என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட இல்லைங்க. அறுத்து போட்டா டெம்பாவோட மாட்டேங்குது. அந்த அளவு குஞ்சு இருக்குது. ஒரு சிவப்பு குஞ்சு வேணுமா, கருப்பு குஞ்சு வேணுமா, வெள்ளை கலர் வேணுமா, இல்ல நெட்ட குஞ்சு வேணுமா, குட்டு குஞ்சு வேணுமா, சுற்று குஞ்சு வேணுமா? மஞ்சள் கலர் வேணும். மஞ்சள் கலர் எந்த குஞ்சு பாருங்க இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கே என் கூட பேசுறதுக்கு யாரே இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஆள் இருக்கிறாங்களா? ஆமா. எங்க இருக்கிறாங்க? என்ன பண்றாங்க? அவன் பேர் என்ன தெரியுமா? நல்லா பெருமையா எடுத்து சொல்லு. எடுத்து சொல்றாரு. நீ சொல்றதுல பிள்ளை படுக்கணும். ஏமா அண்ணா நான் சொல்றதுல பிள்ளை உட்கார்ந்தா படுத்துக்கோ. உட்கார்ந்தா படுத்துக்கோல. ஆமா. அவ்வளவு நான் சொல்றதுல அப்படி படுத்துக்கணும். ஆமா அறுப்பு குடிச்சிட்டு வந்து சொரிஞ்சு விடுறா. கண்டாரு. ஏமா உங்ககிட்ட பேசுற ஒரு ஆள் இருக்கறா. யார் தெரியுமா? அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அவன் பேரு தான் கிடுமுடி கணேசன். கிடுமுடி கணேசன். ஆமா. என்னன்னு கூப்பிடு? அடடடடா எப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? என்ன கூப்பிடணும்? சத்தை முழங்கி கோணையன் தண்டாங்கி புருன்னா வந்துடும் பக்கத்துல. அப்படியா? ஆமா. கூப்பிடுமா போய் பாக்குற உடனே. ஒரு பொண்ணு வந்திருக்கேன். அவங்க பிடிக்காதப்பா பழிச்சுட்டு விடாதா இருக்குங்க. ஏறி போல கம்மாண்ட போல ஜோலகர்ல போல ஆரிகர்ல போல கோயில் பூஜை எப்படி ஆடுற ஓடுறா பாபா ஓடுறா ஓன் நம்பர் பிளாக் பண்ணி கொடுத்தாரு. ஏங்க ஓய் இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கீங்க. என்ன பார்த்து ரசிக்க மாட்டீங்களா? முடிவு பண்ணிவிட்ட கொஞ்சம் நிதி சோறு போடுறாங்க. வீடியோ லைவ் வேற போட்டீங்க. நாளைக்கு டைம் வாங்கி கொடுத்துருவியா? நசுக்கிறேன் நான் நசுக்குவாயா? கெட்டு போன கல்யாணத்துல இருக்கும். ஏங்க பாடல் பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? ஓ பாடல் இது முன்னாடியே கேட்க மாட்டேன். பாடுங்க. ஏமா நான் பாட ஆடுங்க. பாடுங்க. அப்படி அதே அம்மா என்ன விட்டு போயிருவேன். நான் பாட ஆரம்பிச்சேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் செட்டா போயிட்டாரு. இல்லைங்க ஏன்னா நான் ஒரு பேர் எடுத்து விடுவல அதனால செத்து போயிட்டாரு. இப்ப பாட்டு ஒரே பாட்டு தானே ரச்சிட்டு பாடுற மாதிரி. பாடு பாடு ராசா போனால் போட்டு இதோட கூத்து குடி போய் விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டு கோய மாப்பிள்ளை வந்து கூத்து பாப்பா. ஏடா போடுவேன். குடுக்குற 700 காட்சிக்கு நான் மாப்பிள்ளை வரணுமா? ஏய் இங்க பாரு. அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் கூடினார். அது தேவர் சபையா? கண்டிப்பா. இப்படி பூலோகத்தில் கூடியபடியால் ராஜ புண்ணியமான சபை. புண்ணியமான ராஜசபை. கண்டிப்பாங்க. ஆமா. இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். அபிமன்யன் கொற்றமாலை அலையின் சைமன் கரோபங்க. இந்த நாடகத்திலே நான் தமிழையா நான் யார் என்னுடைய பேர் என்ன?
எல்லாம் உன்னாலதான் நீ பண்றது எல்லாமே. மாசமாவா எப்ப பிள்ளை வைப்ப? அதுக்கும் நீ தான் காரணம். அடி அம்மா, தங்கள் பெயர் நாமங்கள் என்ன? அப்படி இருந்தாலும் நான் யார் என்னுடைய பெயர் தெரியுமா? அம்மா, அம்மா நான் பெருமையில் தான் மிகுந்தேன். பெருமையில் தான் மிகுந்தேன். அருமை மாதர்கள் சூளை. அருமை மாதர்கள் சூளை. சரி. கருவை கலைத்த 100 கலசங்கள் உண்டு செய்தேன். அம்மா, என்னுடைய பெயர்தான் பான்மதி பெருந்துருவாள். ஓ, பான்மதி பெருந்துருவாள். அம்மா, தங்கள் பெயர் பான்மதி பெருந்துருவாள் சொல்றீங்க. இந்த பான்மதி பெருந்துருவாள் பெயர் எப்படி வந்தது? நான் எப்படி பிறந்தி? யாரால் பிறக்கப்பட்டேன்? யாரால் பிறக்கப்பட்டீங்க? அம்மா, என்னுடைய தாயார் யார், தந்தையார் யார்? ஆமா, என் தந்தையார் பெயரும் கலைக்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய காசிராஜன் தந்தையார். ஓ, கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய காசிராஜன் உங்க தந்தையார். ஆமா. தாயார் கனகவல்லி. தாயார் கனகவல்லி. ஆமாடி. இருவருக்கு மகனாக பிறந்து திருமணமானதா? அம்மா, அம்மா, என்னை தாலி தரித்து என் மணவாளன் என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? அடி அம்மா, டெல்லி என்று சொல்லக்கூடிய அச்சிராபுரத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய இன்னும் யாருன்னா வெங்கல சரீரம் படைத்த யாருக்குமே வணங்காமுடி சேகரனாகிய வணங்கா யாருக்குமே தலை வணங்க மாட்டாரு. ஓ, தலையே வணங்க மாட்டாரு. என் புரசு அப்பேற்பட்டவர். ஆமா, சரியா? நீதான் அடியே. அப்படி அடி அம்மா, இதோ என்னுடைய மன்னவர் பெயரோ துரியோதன மன்னன். துரியோதன மன்னன். துரியோதன மன்னன். பக்கத்து வராதாயா? ஏன் சொல்றேன்? அவர் புல்கவுத்து ஆடுகிறாரு, அடிச்சாருல குஞ்சு மாதிரி அடிக்கிறாரு. ஆமா, உனக்கு குஞ்சு இல்லாம போயிடும். ஆமா, துரியோதன மன்னன் முண்டாட்டியா? ஆமா. அம்மா, உன்னிடம் தப்பு தவறா போய் அம்மா நீ பேசியிருந்தால் நீ முன்னையிட்டு போயிடாயா? எந்த பொண்ணைங்கிட்ட? எந்த பொண்ணைங்கிட்ட? மனுஷிக்கிட்ட. அடியே, அப்படி துரியோதன மன்னனை மாலையிட்டு இல்லற வாழ்வே கூடி கலந்து புணர்ச்சியில் ஈடுபட்டு. புணர்ச்சினா புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது. எல்லாமே சந்தோஷமா தான். யாராவது சந்தோஷமா இருக்கிறா? அடியே, கல்யாணம் பண்ண ஆம்பளை எல்லாமே கஷ்டப்பட்டு அழுதுட்டே தாங்கிறாங்க. ஒருத்தர் நிம்மதியெல்லாம் இருக்கிறதில்ல. நம்ம கேட்டு பாரு. வரலாம் தனியா அழுதுனா எல்லாருமே அழுவாங்க. நான் எதுக்கு அழுவேன்? எதுக்குமே கண் அப்படி துரியோதன மன்னனை மாயிட்டு வாழ்விலே கூடி கலந்து எங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஆமா. என்ன சொல்ற? அப்படியே வாயில இருந்து பல்லு போய் குழாயில மாட்டிக்கும். ஏண்டி அப்படி சொல்ற? குழந்தை பெத்த பொம்பளைங்க அப்படின்னா நான் யாரு நினைக்கிறேன்? ஐ எம் டாக்டர். டாக்டர்? எஸ். எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? எந்த பள்ளிக்கூடத்துல? ஆட்டியாமதி ஓம்படியா? நீ ஹோமியோபதி பள்ளிக்கூடத்துலடா. பாராயா, பிள்ளை பெத்தீங்கன்னு பெக்காதீங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு போடுவோம். எப்படி? பிள்ளை பெத்த பொம்பளை அப்படின்னா நம்ம பெங்களூர் கோசை ஆட்டோ இடுப்புக்கு கீழே வரி வரியா இருக்கும். அப்படியா? ஆமாங்க. பிள்ளை பெக்காத பொம்பளை அப்படின்னா நம்ம கொல்லிமலை கோசை ஆட்டு மொழு 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 இருக்கும். எங்க சீலையை ஒரு பாக்குறோம். இல்ல கைவிட்டு பாரு உள்ள. அடி அம்மா, 2 கையில விடணும். 4 கை விட்ட கூட பார்த்தாது. அடி அம்மா, அப்படி இருந்தாலும் எங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? சரியாக 2 குழந்தைகள். சரியாக 2 குழந்தைகள். யார் யாரு? ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று. ஆண் குழந்தையின் பேர் என்ன? ஆண் குழந்தைன்னு சொன்னேன். அவன் தான் இலக்கண குமாரன். ஓ, இலக்கண குமாரன் ஆண்மகன். ஆமா. பெண் குழந்தைன்னு சொல்றேன். அவர் தான் லட்சுமி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணாஸ்ரீ. ஓ, லக்ஷ்மணாஸ்ரீ. ஆமா. அப்படி 2 குழந்தைகளை பெற்று எடுத்து அம்மா, எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நாங்க வாழும் வேலையிலே இதற்காக வந்தா என்ன காரணம்? பேசி மறந்தே போயிட்டாமோ? அம்மா கூட்டுக்காரு. என் கூட்டுக்காரு? ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, அருவாள் சொல்லு. நீயா அலுவலி முண்டை? அப்படியா? ஐயோ அம்மா, ஐயோ அண்ணா, என்னடா ஆச்சு? ஐயோ அண்ணா, அண்ணா என்னடா ஆச்சு? சொல்லுடா, பொறுத்து என்னடா ஆச்சு? அம்மா தேஜி பின்னாடி ஒண்ணு குறப்ப அரண்மனைக்கு பின்னாடி அரண்மனைக்கு பின்னாடி. ஐயோ, வாயால எப்படி சொல்லுவேன்? என்ன ஆச்சு சொல்லுண்ணா. அம்மா, அவர் ஒண்ணு குறப்ப அவர் குஞ்சு தவக்கால கடிச்சு பிடிச்சிக்க. அவகால கடிச்சு பிடிச்சா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போற சீக்கிரம் போலாம். தப்புதான் பேசக்கூடாது. நீங்க அவகால கடிச்சா இதா ஆகும், எதுவுமே ஆகாது. 10 பல்லு இருக்குதா தவக்காலைக்கு? 100 பல்லு இருந்தாலும் இதாகுது.
மனைவியாகிய பான்மதி விருந்துருவாள் உங்கள் பாதத்தை மல்லிகை முல்லை மனோரஞ்சுதம் போன்ற வாசனாய் வருகிற கழித்து வந்து பாதத்தை பாதம் பண்ணிருக்கிறேன் மன்னா சரணப்பட்டேன். இந்த பரணம் கூமடல் எப்படியாவது வளவடை தெரியுமா? இந்த பரண்ட புவனையில் நீ என்று சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்படியா? உண்மைதான். நீங்க வாழ்ந்திருப்பேன்னு சொல்ல இந்த வைக்கலோகத்துல கோடான கோடிகள வாழ்ந்திருப்பீங்க மன்னா. அப்படி இருந்தாலும் ஒரு உங்களிடத்துல ஒரு வாய்வார்த்தை கேட்கட்டுமா? ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேள். அப்படியா? நெஞ்சில ஏத்துவேன், நெஞ்சலும் தடுக்குங்க. வயிற்றுல ஏத்துவேன், பெருங்குடல் தடுக்கும். முதுகலை ஏத்துவேன், முதுகெலும்பு தடுக்குங்க. அதாவது கெண்ட காலில் ஏத்துவேன், கால் எலும்பு தடுக்கும். தொடையில ஏத்துவேன், தொடையெலும்பு தடுக்கும்.
நான் விடுறதுன்னு முடிவாகி போச்சு. விடுறதுன்னு முடிவாகி போச்சு. நான் எங்க விடணும்? ஓ, கத்தி ஆயுதத்தை எடுத்தாச்சு. விட்டேதான் அவனுங்கிற உண்மைதான். குமீர கோயிலோட பிய அந்த ஆளே வர வர சரியில்லை. இப்படி திரும்பி தெரியுவேன். கொலாய் தான் தெரியும் கேமராவில. சரிங்க, அவன் சரியில்லை வர வர தொப்ப புள்ளி சினிமா என்ன பண்ண போறான். நாம போயிடலாம் 2 பேரும். அதனால இடம் பார்த்து வச்சிருக்கேன். மரபு பழைய போகிறத இங்க பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? ஏன் ரிஸ்க் எடுக்கணுங்கிறேன். எங்க போறீங்க? எங்கடா போறீங்க? எங்க போறீங்க? என்ன அடிச்சு முடியல. நான் தான் கேட்கறேன், பேசுறேன். அவ்வளோக்கலாம் ஏண்டி அவன் தான் பேசுறானா? அவனுக்கு நீ பேசி. ஐயோ ஏங்க என்ன தடவை உங்க பொண்டாட்டி ரெடி பொம்பளை பார்த்தா நான் உங்களுக்கு ஓட்டை பத்தல பத்தி வாங்கி கஞ்சிரேன். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த சேவையாளை 1000 தாய்மார்களை விட்டு அடுத்ததொரு செய்தி நான் முன்னே கூறுங்க. வரவழைத்த செய்திகளை வகையுடைய கூறுங்க மன்னா. எதற்காக அளித்தீர்கள்? என்ன காரணம்? எதற்காக வரவழைத்து? வடகோடி கானகம் சென்ற பாண்டவர்களை கண்டு 3 அடுப்புகளுக்கு பார்த்தா கூட அந்த இடத்துல விட்டு வைக்க மாட்டேன். அப்படியா? உண்மைதான். பாண்டவரை தேடி கலக போறீங்களா? பாண்டவர் என்று சொன்ன போக வேண்டாம்னு சொல்லலாமா?
ஊத்து பார்க்க வந்த ஆள் அடிக்கிறியா? ஊத்து பார்க்க வந்த ஆளை பிடிச்சிட்டு அடிக்கிறியா? பைத்தியம். ஏய், ஊப்பு காடு போய் சேர மாட்டேன். என்ன அடிச்சவெல்லாம் புலல அடிச்சுக்கிட்டு தான் சாகணும். என்னங்க என்ன? இங்க பாருங்க, பாண்டவர் என்று சொன்னா பகையாளி என்பதை சொல்லுவீங்க, ஐவர் என்று சொன்னா ஆகாதர் சொல்லுவீங்க. உங்களை அந்த பொல்லாத பீம கண்டா சிண்டாலே அழுது கொண்டு போவாங்க. நீங்க போகாதீங்க. அந்த வடகோடி கானகத்திலே இருக்கின்ற பாண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து வந்தாலும் நான் யாரை பார்க்க செல்கிறேன்? யாரு? என் குலகுருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியரை சென்று நான் சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து வருகிறேன். அப்படியா? ஓய்வாமண்ணா என்று ஒரு வாய் வார்த்தை கூறு. ஏங்க இத முதல்லயே சொல்லிருந்தேன், எத்தனை அடி அடிச்சிருக்கோமா? பாருங்க நல்லா வீங்கி போயிடுச்சு பாருங்க. தொட்டுதான் பாருங்க உடைச்சிருக்குதா இல்லையா உங்களுக்கு? அதனால சபாஸ் பண்ணா சபாஸ். பதிரமாக போயிட்டு வாங்க. வாமா என் கூடயே இருக்கட்டுங்க. ராமசாமி யாரு காவலுக்கு வச்சாலும் ஒண்ணு மட்டும் வைக்க மாட்டேன். குழந்தையோட ஒண்ணுங்க. கருவாட்டை காய வச்சு பூனைய காவலுக்கு வச்சாங்களே அது மாதிரி உன்ன காவலுக்கு வைக்க மாட்டேன். போயிட்டு வேண்டாம், நீ என்னோட வா. என்னோட வா. நான் வர மாட்டேன். யாராவது சூரிய போலாம் போலாம். பாச நீ அம்மா கூட நீ இருக்கிறியா? அவன் இருக்கிறதா சாஞ்சி போயிட்டு மலையாட்டம் யாருக்கு அதனால அண்ணா பதினமாக சென்று வாருங்க. இப்பொழுது நான் துரோணருக்கு நான் சேனாதிபதி படத்தை கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமா, இப்பொழுது அந்த ஆயனும் அதாவது அர்ஜுனன் எங்கே இருக்கிறான்? வாடி கூடாரத்திலே இருக்கின்றான். அவனை எப்படியாவது வழிவந்தமாக சண்டைக்கு இழுப்பதை போல கலிங்க நாட்டு கலிங்க தேசத்து மன்னர்களாக விளங்கக்கூடிய கிங்கிலியர் எழுதுவதை போல நாம் ஒரு பொய்யான நிறுவனத்தை எழுதிய வேண்டும். அடங்கி பேசுங்க. எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாசு. ஏன் ஏட்டுக்கிறாரு வந்து இடிச்சாருன்னா தாங்குவீங்களா? அதாவது அந்த அர்ஜுனனை எப்படியாவது பாடி கூடாரத்திலிருந்து வெளியேற்ற செய்வதாக இருந்தால் கலிங்க தேசத்து மன்னர்களாக விளங்கக்கூடிய கிங்கிலியர்கள் எழுதுவது போல நாம் ஒரு பொய்யான நிருபத்தை அனுப்ப வேண்டும். பொய் நிருபம் அனுப்பணும். எடுத்து வா பேப்பரை. ஏங்க கூலி கொடுங்க. நம்ம அரண்மனையில 1000 பேத்துக்கு சாப்பாடு செய்யலாம் பாரு. அவன் பேரு ஆண்டவன். நம்ம ஆண்டவன். அந்த ஆண்டவன் கிட்ட கொடுத்து அவன் கொண்டு போய் சேர்த்துவோம். இந்த பொய்யில தான் அங்க அனுப்பணும். உண்மைதான். நான் அனுப்பி விட்டுறேங்க. உடனடியாக அனுப்பி வா. உடனடியாக நான் பாண்டவரை எப்படியாவது கொண்டு ஆக வேண்டும். சரிங்க. அப்படி சேர்த்து உருட்டே போ. மன்னனாகப்பட்டவர் இப்போது பாண்டவருக்கு பொய்லிக்கு அனுப்ப அதே சமயத்தில் பாண்டவர் குலத்தில் பிறந்த நடுப்பிறந்த நாயகனாகப்பட்டு பார்த்திப அர்ஜுனன் விதம் காண்க.